வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்து ஸ்டோனர்ஸு மால் உள்பக்கம் பார்ப்போம் என்று ஒரு கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கிறேன். இது வந்து இப்போ நாங்கள் எடுக்கிறது 3ஆம் மாடியிலிருந்து கீழே காட்டுறேன். மாலின்ற இது ஒரு பக்கம், இது இன்னும் ஒரு பக்கம் வேறு இருக்கும். இந்த வீடியோ எடுக்கும்போது கடையால் திறக்கையில் 10 மணிக்கு முதல்தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த கடைகளில் நிறைய, இந்த மாலுக்குள்ள நிறைய கடைகள் இருக்குது. லைப்ரரி இருக்குது, உடுப்பு கடைகள் இருக்குது, சாப்பாட்டு கடைகள் இருக்குது. இன்னும் நிறைய இதுக்குள்ள இருக்குது. HM கடை முன்னுக்கு தெரிகிறது வந்து HM கடை இருக்குது. இது சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுற ஒரு சின்ன ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி செய்து வச்சுக்கிறாங்க. இப்போ எடுக்கிற வீடியோ எல்லாம் வந்து கடை திறந்த அப்புறம் எடுத்தது. இப்போ நாங்கள் இதால் இப்போ வந்து 2ஆம் மாடிக்கு போயிட்டு இருக்கிறோம். முன்பக்கம் தெரிகிறது வந்து மெனி என்று சொல்லி ஒரு கடை. முன்னுக்கு தெரிகிறது சலூன் கடை, அப்புறம் நச்சுன்னு சொல்லி ஒரு கடை. இப்போ 2ஆம் மாடியில் நின்று தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 1ஆம் மாடி தெரியுது. இது வந்து கிச்சன் மேக்கப் சாமான் உள்ள ஒரு கடை உண்டு. சப்வே இருக்குது பக்கத்தில். இது ஒரு பெரிய ஒரு மால் உண்டு. 100 கிட்டத்தட்ட 100 கடை கிட்ட இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து ஃபுல்லாக இதுக்கு கவர் பண்ண முடியல. சில இதுகளை மட்டும் எடுத்துக்கிறது. ஆம்பளை பிள்ளைகளுக்கான கடை உண்டு. இது பிராண்டட் கடை. கிரீம் கடை, உடுப்பு கடை, HM. மேலே தெரிகிறது வந்து ஸ்டோல்ட்ரானின்னு சொல்லி, இது வந்து ஜிம்முக்கான இடம். இது வந்து எனக்கு பிடிச்ச பூக்கடை. நிறைய பூமரங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் எல்லாம் இருக்குது. இதில் வழமையாக வெள்ளிக்கிழமையில் வந்து வியாழன் வந்து இந்த கடையெல்லாம் நான் வந்து ரோஸ் எல்லாம் வாங்குவேன். இப்போ சம்மர் டைம்ன்ற வழியாக இப்போ இந்த தோட்டத்திலேயே நிறைய பூ இருக்கிறதால அதிலே பறிச்சு கொள்வது சாமி வைக்கிறதுக்கு. விண்டர் டைமில் இந்த கடையில் வந்து ரோஸ் வாங்குவேன். இது நெட்டுகள் இருக்குது. மரக்கறிகள், பூமரங்களில் நெட்டு பதிவைக்கலாம். பதிவச்சா வரும். நல்ல அழகழகாக நிறைய பூக்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு கடுதாசி எல்லாமே இருக்குது. ஆரஞ்சு கலரில் கடுதாசி பூ மரம் இருக்குது.
இந்த மரங்கள்லாம் வெளியில் வைக்கிற மரங்கள் எல்லாம் வெளியில் வச்சுருக்குறாங்க. இது இன்னொரு பக்கத்தால் வரும்போது இப்படி மேலே ஒரு சைட்டில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே ஃபார்மசி இருக்குது. வெளிநாட்டு சாப்பாட்டு கடைகள் கூட ரெஸ்டாரண்ட்டும் கூட இந்த சென்டருக்கு மோலுக்கு இருக்குது. இது இப்படியே நாங்கள் போகணுமேனு சொன்னால் வெளியில் போகலாம். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றாக்கள் எல்லாம் இங்கே கதிரை அடிக்கிற இடத்துல வந்து சாப்பிடலாம் வெளியில் சம்மர் டைமில். இப்படியே பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கட்டிடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன். இதில் வந்து பஸ்ஸு